அப்போ எங்க மாமியார் நாம போயிட்டாங்க. எப்படி வாங்க மாமனாருக்கு சொல்லுவேன். எவ்வளவு காசு கொடுத்தீங்க எங்க மாமியார் எங்க மாமனார் வேணாம் தான் சொன்னாரு. அப்புறம் மந்தையில கூட்டிட்டு வந்துட்டாருமா. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து திருப்பி போனாங்கம்மா. சரி பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு வரட்டுன்னு எதார்த்தமா விட்டதாகம்மா. இல்லைன்னா எங்க மாமியார் பிள்ளைங்களாம் கதறதுங்களே. அப்பா இல்லைன்னா ஐயோ என்ன தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க அம்மா. எனக்கு அப்பா அம்மாவுங்க நாங்களாம் எங்க வீட்டுக்காரங்க குழந்தைங்கள பிரிச்சு நக்கா இருந்துக்குவோமா. எங்க மாமனாருக்கு யாருமா இருக்கா? யாரும் எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன். அவரோட மென்டாலிட்டில வேற மாதிரி மனைவி போயிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அழுகுறாரு. அவரை அழுது நாங்க பார்த்ததே இல்லையே. ஐயோ ஐயோ எங்க ராணி மாதிரி இருந்தாங்க. அழகிமா எங்க மாமியாரு. எங்க மாமியார் போயிட்டாங்கம்மா. 60 வயசு மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. குறைச்சி போட்டு அழகா ராணி மாதிரி வச்சிருக்காங்கம்மா. இப்ப இல்லம்மா அவங்க. ஐயோ குடிசையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாங்க. இப்ப இல்லையே இல்லையே. என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியலையம்மா. ஆமா ஆமா 7 மணிக்கு போட்டா வந்துச்சுமா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போனாங்க எங்க வீட்டு ஆம்பளை பார்த்து ஒண்ணுமே சொல்ல ஒண்ணு கூட சொல்ல அவங்களுக்கு யாரு எதுவுமே சொல்ல. 3 பேர் அந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை. இங்கே 5 பேர் அந்த ஏரியாவே 5 பேர். இந்த கிழக்கால தெருவோட பொண்ணு மகளும் 9th படிக்கிறாங்க. 5ஆவது படிக்கிற ஒரு பையனும் தாங்க முடியல. போஸ்ட்மார்ட்டம் ஆன பிறகு கூட சொல்ல சொல்லு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொடுங்க. மின்மேன் வாங்கிட்டு போய் மின்மேனத்தில் கொடுத்து அடக்கம் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா ரிப்போர்ட் சொல்லுங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பேப்பர் இல்ல சொல்றாங்க. மின்மேனத்துல அட்மிஷன் இருக்குது செழிப்பு வேற எந்த விவரமும் செத்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வரணும்ல என்னால போக முடியாம இருக்குது. நீங்களும் நம்ம டாக்டர் முருகனும் 2 பேரையும் கொஞ்சம் போங்க. போய் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு என் தரப்புல பேச முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும். அதோட இல்லாம நான் வரத்துக்கு ஆனா வர முடியாம இருக்கேன் சொல்லணும். அது தவிர நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட் 2 லட்சம் நினைக்கிறேன். இந்த மாதிரி காயப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு 50,000 அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன். நீங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம். நீங்க அதையும் சொல்லுங்க. அவங்க கை செலவுக்காக கொஞ்சம் பணம் இருக்கணும் இல்லையா சொல்லி எனக்கு நேற்று ராத்திரி போன் செய்யவே உடனே ஓப்பான்ல இருந்தாங்க மத்திய பிரதேஷ்ல. அவரையும் கொஞ்சம் தயவு பண்ணி வாங்க சொல்லிருக்காரு. நம்ம 2 பேரையும் போக சொல்லி அப்படின்னு கூப்பிட்டு அவர் ராத்திரியா டெல்லிக்கு வந்துட்டு 2 பேரும் காலையில கிளம்பி வந்திருக்காங்க. எனக்கு வருத்தத்தை எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல.
இப்பேற்பட்ட இழப்பு ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடந்திருக்கு. 60 வயசு தான் வயசா இருந்தா கூட ராணி மாதிரி இருப்பாங்க. போயிடும். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுவாங்க. எந்த ஒரு நோயும் கிடையாது. எல்லாத்துலயும் சேஃப்டியா இருக்கிற பர்சன். எப்படி உள்ள போய் இவ்வளவு மாட்டி இவ்வளவு நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் எங்களால எதுவுமே எங்கேயும் என்கொயரி எதுவும் கேட்க முடியல. எதுவுமே யாருமே ஆன்சர் பண்றதுக்கு யாரும் ஆறுதல் எல்லாம் வராங்க. பட் அவங்க மறுபடியும் நாங்க எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாது. எப்படி ஆனிச்சுன்னு தெரியல. மறுபடியும் ஆகிறதுக்கு. ஆமா அந்த போட்டோ அவங்க பொண்ணை கல்யாணம் போட்டோ மேல இருக்கு.